ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், HTML டியூட்டோரியல் 2024க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம HTML பற்றி ஜீரோலேருந்து ஹீரோ வரைக்கும் எல்லாமே கற்றுக்க போகிறோம். HTML மாஸ்டர் பண்ணால் நீங்களும் வெப்சைட் பண்ண உங்களால் முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம HTML ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். HTMLோட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வெப்சைட்டை ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண யூஸ் பண்ணுற பேஸ் லாங்குவேஜ். ஆனால் இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ பேசிக்காகவே நம்ம HTML யூஸ் பண்ணி ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது எப்படி கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும், இல்லாட்டி எந்தெந்த கண்டென்ட்டை யூஸருக்கு ஷோ பண்ணணும். இதுதான் இந்த HTMLோட வேலை. நம்ம பார்க்க போகிறது HTML5. HTML5ங்கிற வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டுட்டோரியல் ஃபுல்லாகவே இருக்க போகுது. HTML ஃபுல்லாக கற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம CSSனால் என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அது எப்படி HTML கூட கம்பைனாக ஒர்க் ஆகும் எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்க்குற மாதிரி ஒரு HTMLங்கிறது பேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குற ஒரு கண்டென்ட். நம்ம HTML யூஸ் பண்ணி தான் வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்போ CSS எதுக்காக இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. CSஸை நம்ம ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் இமேஜோட செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது CSS தான். அனிமேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம CSS தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் டிசைன். அதாவது நம்ம எப்போவுமே HTML பேஜஸ் டெவலப் பண்ணும்போது, ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணும்போது ஒரு கம்ப்யூட்டருக்காக தான் டெவலப் பண்ணுவோம், நம்ம ஒரு லேப்டாப்பில் தான் டெவலப் பண்ணுவோம். பட் அது மொபைல் யூசர்ஸ்க்கும் சேம் விசிபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது அந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் ஆட் பண்ணி நம்ம லேஅவுட்லாம் சேஞ்ச் பண்ணணும். எப்போது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேருந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகும்போது கண்டென்ட்ஸோட லேஅவுட்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். அதுக்கு தான் நம்ம மீடியா கிட் யூஸ் பண்ணணும். அதுக்கும் நம்ம CS யூஸ் பண்ணி தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காகனா ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வர. ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம், இல்லாட்டி யூஸர் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறாருன்னா அந்த பட்டன் என்ன செய்யணும், அதோட ஆக்ஷன் என்ன, அதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு டெவலப்பராக இருந்தாலும், நீங்கள் தான் HTML பேஜ் இல்லாட்டி நாம தான் HTML பேஜ் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா தேவை. அந்த ஐடியா உங்களுக்கு வரணும்னா ஃபஸ்ட் நம்ம யூசர் சைட்லேருந்து யோசிக்கணும். யூசர் எந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ யூஸருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெப்சைட்ஸை டெவலப் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா HTMLங்கிறது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி. பில்டிங்கோட வால் செவர் இருக்கு இல்லையா, அது மாதிரி. பட் அப்போ நம்ம CS எதுக்காக கொண்டு வருதுன்னா, CS நம்ம பில்டிங்கோட பெயிண்ட் பண்ணி அதோட லைட் ப்ளேஸ் பண்ணுறது, சுவிட்ச் போர்ட் ப்ளேஸ் பண்ணுறது, ஃபேன் ப்ளேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல இருக்கணும், சோஃபா எங்கே இருக்கணும், டிவி எங்கே இருக்கணும், நம்ம CSS யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக இருக்குது? நம்ம HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வர வச்சுட்டோம். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்ன பலன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்ச் போட்டால் எந்த லைட் எரியணும் இல்லையா. ஸோ 3 லைட் இருக்குது, 2 சுவிட்ச் இருக்குது. ஸோ ஒரு சுவிட்ச் போட்டால் 2 லைட் எரியணும், இன்னொரு சுவிட்ச் போட்டால் இன்னொரு லைட் எரியணும், கரெக்டாக. ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரணும், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்த ஆக்ஷன் டிஸ்பேச் ஆகணுமோ அதுதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி கம்பைனாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், HTMLோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நாம் ஒரு HTML ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்காக யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் VS கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லுவோம். இது யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் போடுவோம். HTML கோட், CSS கோட், ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எல்லாமே நம்ம இது யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். VS கோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணாதவங்களாக இருந்தால், டவுன்லோட் பண்ணாதவங்களாக இருந்தால் டேரெக்டாகவே VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும்ல, நம்ம VS கோடுக்குள்ளே இருக்கோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி VS கோடுக்குள்ளே இருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் எது க்ரியேட் பண்ணுவோம்னா index.html. ஃபார் எக்ஸாம்பிள் .html எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் இமேஜஸ் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா. அப்போ ஒரு சாங்கோட எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா .mp3, ஒரு வீடியோக்கு .mp4, ஒரு இமேஜுக்கு .jpgன்னு இருக்கும் இல்லையா. அதேமாரி தான் ஒரு HTML ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்போவுமே .htmlனு இருக்கணும். அப்போ அதுக்கு இண்டெக்ஸ்னு க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சர்வருமே ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணுறது, இல்லாட்டி ஃபஸ்ட்டு நம்ம சர்வர் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறது index.htmlங்கிற ஃபைல் தான். ஸோ எப்போவுமே நம்ம HTMLோட மெயின் ஃபைல் நேம் index.htmlனு இருக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம கோடிங் போட்டு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ண போகிற லைன் doctype HTML. இந்த doctype HTML எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, இது ஒரு டாக்குமெண்ட் டைப். அதாவது HTMLங்கிற ஒரு டாக்குமெண்ட் டைப்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். யாருக்காக ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா, ப்ரௌசருக்காக. ஸோ ப்ரௌசர்கிட்ட சொல்கிறோம் இது ஒரு HTML டைப் டாக்குமெண்ட் ஃபைல். ஸோ நீங்கள் HTML மாதிரி இதை ரன் பண்ணணும். ஓகேவா.
செகண்ட் ஒன் வந்து செகண்ட் டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து HTML. ஸோ ஒரு டாக் டைப் HTML ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்டில் நம்ம HTMLோட ஒரு டேகே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த HTML டேகோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேக்னா என்னென்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் டயக்ராமில் பார்ப்பீங்க, ஒரு டேகுக்கு ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். இப்போ H1ங்கிற ஒரு ஓப்பனிங் டேக் இருக்குது, அந்த H1 க்ளோசிங் டேக் இருக்குது. இந்த க்ளோசிங் டேக் வந்து எப்போ ஸ்லாஷ் போட்டு தான் எண்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் வந்து வெல்கம் டு HTMLனு டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இதோட மீனிங் என்னென்னா, யூசருக்கு வந்து இந்த H1 ஷோ ஆகாது, H1ங்கிற டேக் ஆர் எலமெண்ட் ஷோ ஆகாது. யூசருக்கு ஷோ ஆகிறது வந்து வெல்கம் டு HTMLங்கிற கண்டென்ட் மட்டும்தான். ஸோ இதுக்கு தான் ஒரு டேகுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்ட் மட்டும் யூசருக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் ஒரு டேக் வந்து ஓப்பனிங் டேக்காக இருக்கும், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு யூசருக்கு என்ன தெரியுமோ அந்த கண்டென்ட் கொடுப்போம். ஸோ இதுதான் ஒரு டேகோட ஸ்ட்ரக்சர். ஸோ H1ங்கிறது ஓப்பனிங், H1 க்ளோஸ் ஆகுது, உள்ள இருக்கிற கண்டென்ட். இது வந்து கண்டென்ட் மட்டும் தான் யூசர் விசிபிள் பார்ட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு டேக்னா என்ன, இல்லாட்டி ஒரு எலமெண்ட்னா என்னங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? நம்ம பேக் டு த டாபிக் போகிறோம். HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த HTML டேக் கூட தான் நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ HTML டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். HTML டேக்குள்ளே ஹெட் ஓப்பன் பண்ணுறோம். ஹெட்டுங்கிற டேக்குள்ளே தான் நம்ம டைட்டில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் Amazon ஒரு வெப்சைட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் க்ரோம் டேபுக்கு மேலே Amazon எழுதியிருக்கும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த டைட்டிலில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்ம டேபுக்கு மேலே விசிபிளாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து டைட்டில் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு வெப்பேஜுக்குமே ஒவ்வொரு டைட்டில் தேவை. ஸோ ஹெட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே டைட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி உள்ள மை ஃபஸ்ட் HTML பேஜ்னு என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த மை ஃபஸ்ட் HTML பேஜுங்கிறது நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. பார்த்தீங்க இல்லையா? மை ஃபஸ்ட் HTML பேஜுங்கிறது ஒரு டேபோட டாப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டைட்டில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் அப்போது இதுதான் ஹெட் டேக்கும் நம்ம கொடுப்போம். ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பாடி டேக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேக். பாடி டேக்குள்ள தான் யூசருக்கு என்னெல்லாம் ஷோ பண்ணணுமோ அது எல்லாமே பாடி டேக்கில் தான் இருக்கும். யூசர் விசிபிள் பார்ட்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு லிங்க் டேக்காக இருக்கலாம், ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம், ஒரு ஹெட்டிங்காக இருக்கலாம், ஒரு ஆடியோ டேக்காக இருக்கலாம், ஒரு வீடியோ டேக்காக இருக்கலாம். எல்லாமே வந்து இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாடி டேக்குள்ளே தான் நம்ம மெயின் கண்டென்ட் எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு H1 டேக் ஓப்பன் பண்ணுறேன். வெல்கம் டு மை ஃபஸ்ட் HTML வெப் பேஜ்னு என்டர் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பாடி டேக்கில் H1 டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த H1 டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் வந்து யூசருக்கு விசிபிளாக இருக்கும். அவுட்புட்டில் ரைட் சைடு பார்த்தாலே தெரியும். நம்ம என்டர் பண்ணுறது மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். மற்றபடி H1 டேக், க்ளோசிங் டேக், ஓப்பனிங் டேக், பாடி டேக் எந்த டேக்கும் நமக்கு விசிபிளாக இருக்காது. அது இந்த பாடி டேக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மெயின் கண்டென்ட் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுறது பாடி டேக்குள்ளே தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஸ்ட்ரக்சரில் பாடி டேக்கில் என்ன ஆட் பண்ணலாம், ஒரு ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து HTML5ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் பார்க்க போகிறோம். அந்த ஃபீச்சரோட நேம் தான் வந்து செமாண்டிக் டேக்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ். இந்த டேக்ஸ் நம்ம மீனிங்ஃபுல் டேக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ட்ராங்னு ஒரு டேக் பார்க்கலாம். இது வந்து ஒரு செமாண்டிக் டேக், HTML5 நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ அந்த ஸ்ட்ராங் டேக் என்ன சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டென்ட் கொண்டு வரும்னு பார்க்கலாம். நான் ஒரு பிங்கிற ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுக்கு பேராகிராஃப் டேக் ஓப்பன் ஆகுது, பேராகிராஃப் டேக் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு ஒரு பேராவாக வந்து விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம H1 டேக் பார்த்தோம் இல்லையா? H1 டேக் வந்து நமக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸாக ஒரு ஹெட்டிங் மாதிரி நமக்கு ஷோ ஆச்சு. பட் பேராகிராஃப் டேக்கோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா நார்மல் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டோட சைஸில் தான் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு இருக்கிறத நான் வந்து போல்ட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது வந்து சம்திங் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்னு நான் காமிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இம்பார்ட்டண்ட்டுங்கிற கீவேர்டை வந்து ஒரு ஸ்ட்ராங்கிற டேகுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணுறோம், ஸ்ட்ராங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அந்த ஓப்பனிங் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்குறோம். அந்த கண்டென்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தா தெரியும், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்கும், ஸ்பெசிஃபைடாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது சம்திங் இம்பார்ட்டண்ட். கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு? இது வந்து ஒரு செமாண்டிக் டேக்கோட எக்ஸாம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச செமாண்டிக் டேக்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.
வேறு என்னெல்லாம் செமாண்டிக் டேக்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹெட்டருங்கிற ஒரு செமாண்டிக் டேக் இருக்குது, ஃபூட்டருங்கிற ஒரு செமாண்டிக் டேக் இருக்குது, செக்ஷனுங்கிற ஒரு டேக் இருக்குது, ஆர்டிக்கிளுங்கிற ஒரு டேக் இருக்குது. இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஹெட்டருங்கிற டேக் எதுக்காக இருக்குன்னா, ஹெட்டருங்கிறது என்ன மீன் பண்ணும் நம்ம கேட்கும்போதே தெரியுது இல்லையா, அது வந்து ஒரு ஹெட்டிங் டேக். ஸோ ஒரு வெப்சைட்டோட ஹெட்டிங் பார்ட்டிகிள்ஸ்னால் ஒரு நேவிகேஷன் பார் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த நேவிகேஷன் பாரில் என்ன இருக்கும், ஹோம், அபவுட், காண்டாக்ட், இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து ஹெட்டர் டேக்குள்ளே கொடுப்போம், ப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து லிங்க்ஸ். லிங்க்கை எப்படி கிளிக் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணும்போது இன்னொரு வெப்சைட்டுக்கு நம்ம டைரக்ட் பண்ணி கொண்டு போவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம எப்படி பண்ணுவோம். ஸோ இதுக்கு இருக்கிற ஒரு HTML டேக் தான் ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். இதை வந்து ஏ டேக்னு கூட சொல்லுவாங்க. ஏ டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது வாங்க நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போது ஆங்கர் டேக் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே hrefனு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆட்ரிபியூட்னா என்னென்னா, ஒரு ஓப்பனிங் டேகோட குள்ளே கொடுக்குற ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஆங்கர் டேக்கில் hrefங்கிற மாதிரி. ஆங்கர் டேக்கில் href கொடுக்கும்போது href கொடுக்கும்போது இந்த ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க HTML என்ன ஃபீச்சர் இதுக்கு இருக்குது, href யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த href டேக்குள்ள தான் நம்ம லிங்க் கொடுப்போம். எதுக்காக இந்த லிங்க் கொடுக்குறோம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணும்போது எந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அதை நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கிளிக் ஹியர்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதுக்குள்ள நான் லிங்க் எது கொடுக்குறேன்னா https:// எனக்கு யூடியூப்பில் ரீடைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் யூடியூப்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா யூடியூபுக்கு நம்மளை கொண்டு போகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி யூடியூபோட லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இந்த கிளிக் ஹியர் டு கோ ஃபார் யூடியூப்னு கிளிக் பண்ணணுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நமக்கு யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஆங்கர் டேக். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டேக்ஸும் கூட. உங்களுக்கு ஆங்கர் டேக்ஸ்னால் எப்படின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இனிமேல் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி பட்டன் கிளிக் பண்ணோன்னா நேவிகேட்டு ரீடைரக்ட் ஆகி போகிறது வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது. நம்ம எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்துருப்போம், டெக்ஸ்ட்டு மட்டுமே எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது, இமேஜஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும் இல்லையா. அந்த இமேஜஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம், அதுக்காகத்தான் இருக்குது இமேஜ் டேக், IMG டேக்னு சொல்லுவோம் டிஃபால்ட்டாக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஓப்பன் பண்ணுறோம், IMGன்னு டேக் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் இந்த IMG டேக் ஒரு க்ளோசிங் டேக் இருக்காது. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ஆங்கர் டேக், பேராகிராஃப் டேக், ஹெட்டிங் டேக்ஸ், ஹெட்டர் டேக், எல்லா டேக்குமே வந்து ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும் இல்லையா. பட் இந்த இமேஜ் டேக் வந்து அந்த டேக் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த IMGங்கிற ஒரு ஓப்பனிங் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன கொடுக்குறோம்னா SRCங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். SRCங்கிற ஆட்ரிபியூட்குள்ளே இமேஜ் கொடுப்போம். இமேஜ் எப்படி கொடுப்போம்னா ஒரு பாத் கொடுப்போம். அந்த பாத் எந்த லொக்கேஷன், அந்த இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்குது இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து SRCங்கிற ஆட்ரிபியூட் கொடுப்போம். நம்ம லோக்கல்லே ஆட் பண்ணிக்கலாம். 2 டைப்ஸில் இதில் நம்ம இமேஜை ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லோக்கலி, செகண்ட் ஒன்று வந்து ஆன்லைன். ஸோ நம்ம லோக்கலாக இமேஜ் ஆட் பண்ணும்போது அது அட்வான்டேஜஸ் என்னன்னா, எப்போவுமே நம்ம இமேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு சர்வரில் தான் இருக்கும். ஸோ அதோட நம்ம இந்த இமேஜ் வந்து எப்பவுமே லாஸ் ஆகாது. இது இன்னொன்று ஆன்லைன்லேருந்து ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு இமேஜை சர்ச் பண்ணுறோம், இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கோப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த கோப்பி இமேஜ் அட்ரஸ் என்ன பண்ணுன்னா, கூகுள் இல்லாட்டி ஒரு சர்வரில் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்நெட்டில் இந்த இமேஜ் ஸ்டோர் ஆகிருக்குது இல்லையா, அதோட லொக்கேஷன் நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இதை SRCக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவுட்புட் தெரியுது இல்லையா, அந்த இமேஜ் வந்து எனக்கு லோடாகி வந்திருக்கு. ஸோ இந்த 2 டைப்ஸில் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். நம்ம எப்போவுமே வந்து டிஃபால்ட்டாக நம்ம இன்டர்னலாக இருக்கிற இமேஜஸ் பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ஆன்லைனில் இருக்கிற சர்வர் லிங்க் அந்த இமேஜ் வந்து யார் அவங்க ஓனர் நினச்சாங்கன்னா டெலீட் பண்ண முடியும். பட் நம்மளோட இந்த இமேஜ் வந்து நம்ம ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னா எப்பவுமே நம்ம கிட்ட தான் நம்ம டெலிட் பண்ணுற வரைக்குமே இந்த இமேஜ் நமக்கு விசிபிளாக தான் இருக்கும். ஸோ யூஸருக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்பவுமே இமேஜ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் இதில் யூஸ் பண்ணுவோம், ALTனா ஆல்டர்னேட்டிவ். இதுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம். இந்த டெக்ஸ்ட் எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, நமக்கு ஷோ ஆகும். ஒரு சப்போஸ் இன் கேஸில் இந்த இமேஜ் எங்கேயாச்சும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல டம்மியாக இல்லாமல் யூஸருக்கு தெரியணும் இந்த இடத்துல எந்த இமேஜ் இருந்துச்சுன்னு இல்லையா. அதுக்காக தான் நம்ம இதுக்குள்ளே டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு காரோட இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா அந்த திஸ் பிளேஸ் இஸ் ஃபார் கார் அந்த மாதிரி டைப் பண்ணி, ஸோ அந்த இமேஜ் லோட் ஆகாட்டியும் அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ நம்ம வந்து டெமோ காமிக்கிறோம், இந்த பார்த்து நம்ம மிஸ்டேக்காக கொடுக்குறோம், தப்பான பார்த்து கொடுத்துட்டோம், அங்கே இமேஜ் இல்லை, ஸோ இமேஜ் லோட் ஆகாது. அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ட்டில் கொடுத்து நம்ம டெக்ஸ்ட் வந்து அங்கே ஷோ ஆகுது இல்லையா.
ஸோ இதுதான் வந்து ஒரு குவாலிட்டியான கோட். நம்ம இந்த மாதிரி தான் ஆல்ட் யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணி எப்போவுமே ஆல்ட்டை வந்து எம்டியாக விட்டுறாதீங்க. அது அன்குவாலிட்டி இல்லாட்டி அன்எத்திக்கல் கோடிங்கில் அது ஆட் ஆகிடும். ஸோ ஒரு எத்திக்கல் கோடிங்னா என்னென்னா எப்போவுமே நம்ம கோடிங்கோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணணும். அதில் இந்த ஆல்ட்டுங்க நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நாம் லிஸ்ட் டேக்ஸை பார்க்க போகிறோம். லிஸ்ட் டேக்ஸ்னால் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், ரெண்டாவது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து டிஎல்னு சொல்லுவோம். டிஎல் டேக் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா. ஸோ 3 டைப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர்ட், செகண்ட் ஒன் அன்ஆர்டர்ட். இப்போ புதுசாக ஆட் பண்ணிக்கிறதா வந்து டிஎல் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு டைப் வந்து எப்படி வரும்னா நீங்கள் கொடுக்குற டைப் எல்லாமே 1 2 3 4னு நியூமரிக் ஆர்டரில் வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுனா அந்த கண்டென்ட் எல்லாமே புல்லட்டின் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா. இப்போ நான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு வந்து போடுறேன். இப்போ கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆயிலுங்கிற டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு உள்ள எல்ஐங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து எங்கே கொடுப்போம்னா கண்டென்ட் வந்து எல்ஐ டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியுது இல்லையா. நம்ம 1ங்கிற நம்ம அங்கே டைப் பண்ணவே இல்லை, பட் அங்கே ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு வந்திருக்கு. இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் செகண்ட் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறோம். தெரியுது இல்லையா. அப்போ அங்கே 2 பாயிண்ட் போட்டு அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்டர் வைஸாக இருக்கும். அதுதான் இதோட நேம் ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு பார்க்கலாம். யூஎல் டேக் ஓப்பன் பண்ணுறோம், யூஎல் டேக் க்ளோஸ் பண்ணுறோம். சேம் ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எல்ஐங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம ஷோ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து புல்லட்டினை ஷோ பண்ணி. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 1 2 3ன்னு ஷோ பண்ணுது. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணும்போது புல்லட்டின்ஸாக இருக்கும். இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நம்ம டிஎல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி டிஎல். டிஎல்குள்ளே 2 விஷயம் இருக்கணும். டிஎல் டேக் ஓப்பன் பண்ணுறோம், டிஎல் டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே எப்படி ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எல்ஐங்கிற டேக் ஓப்பன் பண்ணணுமோ அது மாதிரி டிஎல்ங்கிற டேக்குள்ளேயும் நம்ம 2 விஷயம் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து டிஎல் டைட்டில், அதாவது டெஃபினிஷன் டைட்டில். இதை எதை டினோட் பண்ணணும்னா டிடிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். நான் கண்டென்ட் கொடுக்குறேன், அதாவது டெஃபினிஷன் டைட்டில் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஓகேவா. நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் என்ன கொடுக்குறேன்னா திஸ் இஸ் மை டைட்டில்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே டிடிக்கு கீழே டிடி, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் டேட்டா, அதாவது டைட்டிலுக்கு கீழே என்ன ஷோ ஆகணும் அதை நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஒரு வேர்ட்ஸ் டைப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தா தெரியும். டிடியில் கொடுத்தா டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலில் கொடுத்த கண்டென்ட் வந்து ஒரு லெஃப்ட் சைடு எட்ஜிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் டிடியில் கொடுத்த டெஃபினிஷன் டேட்டா இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கு. லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அது கீழே தான் டைப் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் டேக். இப்படி தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ண, ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேவரட் மூவிஸை டைப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். நீங்கள் நிறைய வெப்சைட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. நம்ம எதுக்காக ஃபார்ம் வெப்சைட்டில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, உங்கள் டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதுவே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கேட்குது இல்லையா. அதோட மீனிங் என்னென்னா நீங்கள் டேட்டாவை வந்து அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. அதே கான்செப்ட் நம்ம எப்படி இதை பில்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி யூஸரை கேள்வி கேட்டு அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கோட் போடலாம் வாங்க. ஃபார்முங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஃபார்முக்குள்ளே ஓப்பனிங் டேக்கில் 2 ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஒன்று வந்து ஆக்ஷன், ரெண்டாவது வந்து மெத்தட். அப்போ இந்த மெத்தடில் வந்து போஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த போஸ்ட்டுங்கிற மெத்தடு உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ டைப்ஸ் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வெப்சைட்டில் 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. கெட், போஸ்ட், புட், டெலீட். இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண முடியும். அதாவது போஸ்ட்னா நம்ம ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணுறோம் சர்வரில். ஸோ போஸ்ட் மீன்ஸ் நம்ம சப்மிட்டிங் ஏ டேட்டா. இதோட மீனிங் நம்ம ரியல் வேர்ல்டில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு
பார்சல் சென்ட் பண்ணுறீங்கன்னா இல்லாட்டி ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. அந்த போஸ்ட் இதோட மீனிங், அதாவது நம்ம ஒன்று சென்ட் பண்ணுறோம் டேட்டாவை. ஓகேவா, கிளியராக உங்களுக்கு. செகண்ட் ஒன்று வந்து கெட்னா நீங்கள் ஏதோ ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க, அதாவது சர்வர்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதா வந்து கெட் மெத்தட். ஸோ நம்ம இப்போ பேக்எண்ட் சர்வர் எதுவும் இல்லாததுனால நம்ம போஸ்ட் மெத்தட் வச்சு செட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து புட் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் யூசர் நேம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அதோட மெத்தட் நம்ம புட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டெலீட்னு ஒரு மெத்தட் இருக்குது இல்லையா, இந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுற மெத்தடை வந்து டெலீட். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்ததுனால உங்களுக்கு மெத்தட்ஸ் வச்சு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெத்தட் போஸ்ட்னு கொடுத்துருக்கோம். எதுக்காகனா ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணுறதுக்காக. ஆக்ஷன் எம்டியாக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஆக்ஷன் HTML பேஜஸில் தேவை கிடையாது. உள்ள லேபிளில் வர்றோம். லேபிள் எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லேபிள் எதுக்காக இருக்குதுன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம் இருக்குது இல்லையா, அது எப்படி உங்களுக்கு யூசர் நேம்னு தெரியும்? அதுக்கு கீழே ஒரு இன்புட் டேக் இருக்கும், நீங்கள் டைப் பண்ண வேண்டிய ஏரியா, அதை இன்புட் டேக்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இல்லாட்டி ஒரு லெஃப்ட் சைடில் வந்து யூசர் நேம்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ நமக்கு தெரியும் யூசர் நேமில் தான் வந்து நம்ம அதை டைப் பண்ண போகிறோம்னு. ஸோ லேபிளுங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்குறோம். நான் நெய்ம்னு கொடுக்குறேன். நெய்ம்னு போட்டு ஒரு ஃபுல் கோலன் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கண்டென்ட் தெரியும், அவுட்புட் தெரியுது இல்லையா, நெய்ம் வந்து அங்கே விசிபிளாக இருக்குது. அதுக்கு கீழே ஒரு இன்புட் டேக் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இமேஜ் டேக் பார்த்தோம் இல்லையா, IMG டேக்கில் பார்த்த மாதிரி இன்புட் டேக்குமே க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ இன்புட் டேக் ஒரு ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும், அது ஒரு நான் க்ளோசிங் டேக். ஓகேவா, இப்போ நான் வந்து இன்புட் டேக்கில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட் கொடுக்கலான்னு பார்ப்போம். இன்புட் டேக்கில் டைப் கொடுக்குறேன். டைப் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் இருக்குது, டேட் இருக்குது, இமேஜ் இருக்குது, ஃபைல் இருக்குது, தென் இமெயில் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. இது ஒன்றுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்புட்டில் டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன்னா யூசர்கிட்ட வந்து இன்புட்டு ABCD லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கும். அதே இப்போ நான் நம்பர் கொடுத்துட்டேன்னா என்னால் டெக்ஸ்ட் என்டர் பண்ண முடியாது, ABCD எதுவுமே என்டர் பண்ண முடியாது. நான் ஒன்லி நியூமரிக் வேல்யூஸ் மட்டும்தான் இன்புட் ஃபீல்டில் டைப் பண்ண அலோவ் பண்ணும், மீதி எல்லாமே வந்து லாக் பண்ணிடும். நெக்ஸ்ட் நான் டேட் கொடுக்கும்போது நம்ம டேட் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இருக்கிறது தான் டைப் டேட். நெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறோம். இந்த ஃபைல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூஸ் யுவர் ஃபைல் டு அப்லோட்னு இருக்கும்ல, அதே மாதிரி ஆப்ஷன் கொண்டு வரக்கு நம்ம டைப் ஃபைல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப் நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன்னா நான் டைப் பண்ணுற எதுவுமே எனக்கு விசிபிளாக இருக்காது, அங்கே ஒரு டாட்டாக தான் இருக்கும். நம்ம மற்ற வெப்சைட்டில் பார்க்க உங்களுக்கு அவுட்புட் பார்த்தா தெரியுது இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் டைப் பார்க்க போகிறோம். இமெயில்னால் என்ன, அதாவது இமெயில் டைப் நம்ம கொடுத்துட்டோம்னா கன்ஃபார்மாக அதோட எக்ஸ்டென்ஷன் @gmail.com @hotmail.com @outlook.com ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக யூஸரை என்டர் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அங்கே எரர் ஷோ ஆகும். ஸோ இது ஒரு நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். நேம் ஒரு இன்புட் ஃபீல்டு. நெக்ஸ்ட் ஒரு பட்டன் தேவை. எதுக்காக நமக்கு அந்த பட்டன் தேவைன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் தான் நமக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம பட்டனுங்கிற டேக் பார்க்க போகிறோம். பட்டன் டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். உள்ளே நான் டெக்ஸ்ட் இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், சப்மிட். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா பட்டன் டேக். இது இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். இதுதான் உங்களுக்கு பேசிக் ஃபார்ம் டு க்ரியேட். ஓகேவா, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதில் நேம், இமெயில், பாஸ்வேர்டு ஃபீல்ட்ஸ் இருக்கணும். இப்போ நாம் டேபிள்ஸ் டேக் பார்க்கலாம். நீங்கள் டேபிள்ஸ் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. டேபிள்ஸ் எப்போவுமே ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமில் காமிக்கிற மாதிரி இதுதான் டேபிளோட ஒரு ஸ்ட்ரக்சர். காலம்ஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது, 4 ரோஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதைத்தான் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம எப்படி HTML கோடில் க்ரியேட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரோ வந்து எப்போவுமே TR இல்லையா, TRன்னு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டேபிள் ரோவை TRங்கிற டேக் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு TRங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரோவில் எப்போவுமே என்ன இருக்கும், டேபிளோட ஹெட்டிங்ஸ் இருக்கும், நெய்மாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி டேபிள், அப்போ அந்த ஐட்டம்ஸ்க்கு ஒரு டேபிள் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டேக் தான் வந்து THங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நான் கண்டென்ட் கொடுக்குறேன், ஐட்டம்னு கண்டென்ட் கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் இன்னொரு ஹெட்டிங் எனக்கு தேவை. கரெக்டாக இது எல்லாமே நான் பார்த்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ரோவில் தான் எல்லாமே இருக்குது கரெக்டாக. ஸோ செகண்ட் ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். THன்னு ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன், உள்ள ப்ரைஸ்ன்னு ப்ளேஸ் பண்ணுறேன், கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். இன்னொரு காலம் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஹெட்டிங் என்ன கொடுக்குறேன்னா
ஸோ 3 காலம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ரோவில், ஐட்டம், ப்ரைஸ், நேம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இனி செகண்ட் ரோவில் என்ன இருக்கும், டேபிள் டேட்டாஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம எப்படி டேபிள் டேட்டாஸ் போட்டோமோ செகண்ட் ரோவில் இருந்து டேபிள் டேட்டாஸ் இருக்கும். ஸோ கீழே வர்றோம், டிஆருங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். டிஹெச்னு யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டிடி. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தா தெரியும். டிஹெச்சில் யூஸ் பண்ணுற ஐட்டம் இல்லாட்டி அதோட கண்டென்ட் வந்து போல்டாக இருக்கும். பட் டிடினா ஒரு பேராகிராஃப் டேப் மாதிரி. ஓகேவா? ஸோ டிஆருக்குள்ளே டிடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். டிடினா டேபிள் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம ஐட்டம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஐட்டம்க்கு ஃபஸ்ட் ஐட்டம் என்ன, ஆப்பிள். ஸோ ஆப்பிள்னு ப்ளேஸ் பண்ணுறேன், டிடியை க்ளோஸ் பண்ணுறேன். செகண்ட் டிடி எதுக்காகனா ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு 50 ருபீஸ்னு போடுறேன். தேர்டு டிடி ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து அதோட நேம் வந்து யாருக்காக நம்ம சேல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். நான் செகண்ட் ரோ இதேமாதிரி காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 2 டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் ஆப்பிள் இருக்குது, ப்ரைஸ் 50 ரூபா, நேம் வந்து ஜானுக்காக. செகண்ட் ரோவில் வந்து என்ன இருக்குன்னா ஆரஞ்ச் 30 ருபீஸ், யாருக்காக, சுமிதாக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டேபிள் க்ளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அவுட்புட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இது ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து டேபிளோட டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர். இது நம்ம செமாண்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த செமாண்டிக் டேக் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமாண்டிக் டேக்ஸ் எல்லாமே வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டு இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம HTML5ஓட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஆடியோ அண்ட் வீடியோ டேக்ஸ். இது ரெண்டுமே வந்து HTML5ல் இன்ட்ரடியூஸ் பண்ண டேக்ஸ். ஸோ ஆடியோ டேக் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆடியோங்கிற டேக் கோடில் நான் ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஆடியோங்கிற டேக்குள்ளே ஒரு கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஆடியோவோட ஓப்பனிங் டேக்கில் நான் கொடுக்குறேன். எதுக்காக நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும்போது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சோர்ஸுங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன் ஆடியோக்குள்ளே. சோர்ஸில் தான் நம்ம வந்து எப்படி இமேஜ் டேக்குள்ளே ஒரு பாத் கொடுத்தோமோ எந்த இமேஜ் ஷோ பண்ணணுன்னு அது மாதிரி சோர்ஸ்க்குள்ளே கொடுக்க போகிறோம், எந்த மியூசிக்கை ப்ளே பண்ணணுன்னு. ஸோ சோர்ஸ்குள்ளே கொடுக்குறேன், SRCங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி மியூசிக்கோட பாத் கொடுக்குறேன். பாத் என்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதோட டைப் வந்து டைப் பண்ணுறேன். டைப்புங்கிற ஆட்ரிபியூட்டில் இது ஒரு ஆடியோ ஃபார்மேட், audio/mp3. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஆடியோ இருக்குது, நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், எதுக்காக நம்ம அது கண்ட்ரோல்ஸ் அங்கே வச்சுருக்கோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக நம்ம கண்ட்ரோல்ஸில் ஆட்ரிபியூட் ஆடியோ டேக்கில் கொடுத்துருக்கோம்னா நமக்கு இப்போ ப்ளே பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும், ஓட்டி விட முடியும், எல்லாமே முடியுது இல்லையா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணது கண்ட்ரோல்ஸ். இப்போ இந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரோல்ஸுமே இருக்காது. ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதுக்காக நம்ம கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஆடியோ டேக். ஸோ ஆடியோ டேக்கில் கண்டென்ட் வந்து நம்ம SRCங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எந்த மியூசிக் ப்ளே பண்ணாமல் அதோட பார்த்து கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ டேக். வீடியோ டேக்கில் இதே மாதிரி தான் வீடியோங்கிற டேக் ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே சோர்ஸ் கொடுக்குறேன். அதோட SRCயில் எந்த வீடியோ எந்த பாத்துன்னு கொடுக்குறோம். டைப் வந்து நார்மலாக வீடியோக்கான டைப் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ உங்களை அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்க இல்லையா, இதுலேயும் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும், எல்லாமே முடியுது. இப்போ உங்களுக்கு ஆடியோ டேக் வீடியோ டேக் புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து மீடியா டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து HTML5ல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் அண்ட் SVG. இந்த கேன்வாஸ் அண்ட் SVG வந்து கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் கேன்வாஸ் அண்ட் SVGயை ஷோ பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா, நீங்கள் கேன்வாஸ் அண்ட் SVG டேக் ட்ரை பண்ணி அதோட ஆன்சரை வந்துட்டு நீங்கள் போட்ட கோடை கமெண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆடியோ பிளேயர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த சாங் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் HTMLோட அட்வான்ஸ்டான வெர்ஷன்ஸ் பார்க்கலாம். HTML அட்வான்ஸ் நம்ம பார்க்கும்போது மெட்டா டேக்ஸை சொல்லலாம். இப்போ அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெட்டா டேக்ஸ்.
மெட்டா டேக்ஸ் வந்து நம்ம ஹெட் டேக்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஹெட் டேக்குள்ளே டைட்டில் மட்டும் கிடையாது, மெட்டா டேக்ஸுமே வந்து டைட்டிலுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மெட்டா டேக் வந்து கேர்செட் UTF-8ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு டீகோடிங் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்டர் பண்ணுறது இங்கிலீஷ் என்டர் பண்ணுறோம் கண்டென்ட் எல்லாமே, அது வந்து ஒரு ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுவோம், டீகோட் பண்ணும். UTF-8 இருக்கிறனால ஏங்கிற ஒரு வேர்டு நம்ம டைப் பண்ணுறோம்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜான 6465ங்கிற நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் கொடுக்குற நம்ம அவுட்புட்டை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நம்பர்ஸாக இருக்கிறனால அதை வந்து பைனரி கோட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி டீகோட் பண்ணி ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜான இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். இதுதான் வந்து இந்த UTF-8ஓட வேலை. நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஆட்ரிபியூட்னு நம்ம சொல்லுவோம், ஐடி, கிளாஸ், ஸ்டைல். ஸோ ஒரு ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ண முடியும். அது நம்ம CSSங்கிற நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் ஆட்ரிபியூட்ஸ்னால் ஐடி, கிளாஸ், ஸ்டைலுங்கிற 3 ஆட்ரிபியூட்டுமே ஒரு டேகுக்கு நம்மளால் ஆட் பண்ண முடியும். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம CSSோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம வீடியோ ஒன்ஸ் அதை அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். சூப்பர், நம்ம HTML முழுசாக கற்றுக்கிட்டோம். இதுக்கு அடுத்த லெவல் CSS. அதுக்கும் நம்ம கோட்ஃப்ளெக்ஸ் தமிழ் சேனலில் உங்களுக்காக ஒரு வீடியோ ரீசெண்டாக ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவோம் ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ அதுக்காக ஸ்டே டியூன்டாக இருங்க. ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆனதுமே நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே அதை நான் லிங்க் பண்ணியிருப்பேன், அப்டேட் பண்ணியிருப்பேன். இன்னும் உங்களுக்காக பல வீடியோஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மோட்டிவே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதை கற்றுக்க முடியணும். ஸ்டூடெண்ட்ஸ்னு தாண்டி ஏஜ் ஆனவங்களாக இருக்கலாம், கோடிங் கற்றுக்கவங்களாக இருக்கலாம், ஒரு வெப்பேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட எப்படி டிஃபால்ட்டாக கோடிங் போடுறதுன்னு கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.